வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறதுல 20ஆம் தேதி ஜூலை மாதத்தில் துவங்கி 26ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒரு வித்தியாசமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் துவங்குகிற போதே அந்த முதல் நாளே ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய பெண்கள் விரதம் இருக்கிறவங்க, அம்பாளை வழிபடுறவங்க, அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க, இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு எடுக்க போவாங்க. இப்படியான விஷயங்கள் நிறைய விசேஷமாக நடக்கும். இதே போல் ஆடி மாதத்தில் இந்த 24ஆம் தேதி, இந்த வாரம் 20 துவங்குது இல்லையா, 24ஆம் தேதி அமாவாசை வருது. ஆடி அமாவாசை மிக பிரத்யேகமாக எல்லாரும் ரொம்ப கொண்டாட்டமாக பார்க்கக்கூடிய, கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு அமாவாசை ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு கடன் செய்பவர்கள், நீத்தார் கடன் தீர்ப்பதற்காக காத்திருப்பவர்கள், ஆக இப்படிங்கிற திதி கொடுக்குறவங்க எல்லாருக்குமே மிக பொருத்தமான நாள். ரொம்ப நாளாக ரொம்ப வருடமாக நாங்கள் விட்டுட்டோம் சார் அப்படிங்கிறவங்க இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கேயாவது கோயில்களுக்கு போய் தான் கொடுக்கணுங்கிறதுல உங்கள் வீடுகள்லேயே கூட கொடுக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளாக கூட திதி கொடுக்கலாம். இப்படிங்கிறது ஆடி அமாவாசை விரதம் இருப்பதற்கும், முன்னோர்களை நினைப்பதற்கும், முன்னோர் கடன் தீர்ப்பதற்கும் உண்டான ஒரு நாளாக ஆடி அமாவாசை இருக்கும். இதை கூட சொல்லணுன்னா, நம் முன்னோர்கள் இறந்தவர்கள் மாண்டவர்கள் எல்லாம் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் இறைவனிடம் ஒரு லெட்டரை வாங்கிட்டு நம்மளை பார்க்க வர்றதாக ஒரு ஐதீகம். நான் லெட்டர்னு சொல்கிறது ஒரு இதுக்காக சொல்கிறேன். அவர்கள் ஆடி மாதம் நம்மளை பார்த்து விட்டு, ஆடி மாதம் இருந்துட்டு, புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமி அமாவாசையை கடந்துட்டு தை அமாவாசை அன்னைக்கு தான் திருப்பி போவாங்க அப்படிங்கிற ஐதீகங்கள் எல்லாம் உண்டு. இது நம்புபவர்களுக்கு சொந்தம், நம்பாதவர்கள் விட்டுவிடலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த வாரத்தில் மற்ற கிரகநிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி என்ன செய்ய போகிறது என்று பார்க்கிற போது, முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை. நீங்கள் என்ன துறைகளில் இருக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, படிக்கிற பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கவனம் செலுத்தணும். இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட்டு இன்வால்வ் பண்ணி பாடப்புத்தகத்தில் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த நிறைய இன்வால்வ்மெண்ட் அண்ட் முயற்சி, உழைப்பு, அந்த கருத்து ஒருமித்த எண்ணங்களோடு கூடிய மனநிலைகளோடு உழைப்பது, இப்படிப்பட்டதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் தேவைப்படும். இதை மட்டும் நீங்கள் சற்று பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டு கவனித்தால் போதுமானதாக இருக்கும். இதில் சந்திரனும் வியாழனும் இணைகின்ற காரணமாக இருக்கிறதுனால 4, 9ஆம் இடத்ததிபதிகள் இணைகின்ற வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக ஒன்று செய்யணும், ஒரு வீட்டை திருத்தணும், வீட்டை கட்டணும், வீடு பார்க்கணும், இப்படிங்கிற மாற்றங்கள், ஏதாவது வாங்குவதற்கு உண்டானது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தங்கம் வாங்குவீங்க. பெண்களாக இருக்கிறவர்கள் ஆடை அணிகலன்கள் சேர்கின்ற வாரமாக இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் நிறைய பேருக்கு வரும். வெளிநாடுகளுக்கு போக, டூர் போக, சுற்றி பார்க்க போக, கோயில்களுக்கு செல்ல, இப்படிப்பட்ட அனைத்து விதமான பயணங்களும் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் சில நேரங்களில் பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் ஒன்று ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அல்லது எதிர்பார்த்த பண வரவுகள் வர ஆரம்பிக்கும். இப்படி உங்களை நீங்கள் பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொள்ளுவதற்கு கூட மிகச் சிறப்பான ஒரு வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அப்போ 7.5 சனி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு முதல் சுற்று சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் இந்த சின்ன குழந்தைங்க, விளையாடுற குழந்தைங்க, வீட்டுக்குள்ளே விளையாடுற குழந்தைங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துடாமல் பெற்றோர்கள் அவங்க மேலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம். அதே போல் ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போது பாருங்கள், குறைஞ்சது ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் இந்த மாதிரி இளம் பருவத்து பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மன நெருக்கடி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். அது என்ன சார் 7 வயசில் என்ன மன நெருக்கடி வரும்னு கேட்கக்கூடாது. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அவர்களுக்கு அந்த 7.5 சனியின் காரணத்தினாலையும் இப்படி ஒரு மாதிரியாக மன நெருக்கடி எல்லாம் வந்துட்டு போகும். இதை கொஞ்சம் பெற்றோர்கள் கவனிக்கணும். அது கொண்டு போகிற சாப்பிடுதா, சாப்பிட்டு வந்திருக்கா, இல்லை சாப்பிடுதா, தூங்குதா, இப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்தா நல்லாயிருக்கும். இது போலவே இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் கேது இருவர் இருக்கின்ற காரணத்தினால ராசிநாதனே 5ல் அமர்ந்திருக்கிறார், கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்.
வல்லவராம் கேதுவுடன் செய்கூடி வருந்திய லக்னத்தை பார்த்தால் கேது நல்லவனாம்னு பேர். அப்போ இருக்கின்ற 9 கிரகங்களிலேயே அதிக கெடுதலை செய்யக்கூடிய கேது பகவான் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு செவ்வாயுடன் சேர்ந்த காரணத்தால் மிக அதிகபட்ச நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தோற்றப்பொழிவோடு இருக்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய சிந்தனை, பிள்ளைகளுக்காக நீங்கள் செயல்படுகின்ற வேலைப்பாடுகள், பிள்ளைகளை மையப்படுத்தி உங்கள் வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய சுப செய்திகள் அல்லது முதலீடுகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கனகச்சிதமாக உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. அதனால் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணும், நல்ல கடினமாக உழைப்பதற்குண்டான வாய்ப்பை தேடிக்கணும், பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட அனைத்தும் சேர்ந்து ஒரு திருப்திகரமான வாரமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர் லாபங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்கள், நீண்ட நாட்கள் வராத பணத்தை வரவு வைப்பது, பணம் வைத்து பணம் சேர்க்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள், நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்வதற்கு தேவைப்படுகிற சந்தர்ப்பங்கள், சூழல், மற்றவர்களின் உதவி, இப்படிப்பட்ட பல கோணங்களில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான நல்ல மனநிலைகள் கூட உருவாகும். நல்லா பேசுவீங்க, நல்லா சிரிப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போடுறதுக்கு ஆசை வரும், புது துணி எடுப்பீங்க. இருக்கிறதில் விட இன்னும் கொஞ்சம் போட்டு நல்ல நகை வாங்கலான்னு தோணும். ஆடை அணிகளை ஆடம்பரம் என்று சொல்லக்கூடிய மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற விதத்தில் உங்களுடைய பொருளாதார அபிவிருத்திகள் எல்லாம் இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே உங்களுக்கு தெரிய வரும். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது புதுசாக வேலைக்கு போகணும், இன்டர்வியூ போகணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எடுத்தவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் அதிலிருந்து ஒரு நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோலவே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை கவருகின்ற வார்த்தைகளாக இயல்பாகவே உங்களுக்கு தோணும், அப்படி வரும் வாயிலிருந்து. ஸோ இதுவரைக்கும் இருந்த கோபம், டென்ஷன், எமோஷனல், விதண்டாவாதம், அந்த விடாப்பிடியான எண்ணங்கள் இதெல்லாம் நகன்று எதிராளிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன செய்யணுங்கிற மாதிரியான தோற்றங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு புரிய வரும். 2ஆம் இடத்திலே குரு பகவான், அதே மாதிரி சந்திரனுடைய சொந்த வீட்டுக்கு 12ல் கொஞ்சம் ஊர் சுற்றி பார்க்கறது, கொஞ்சம் உல்லாசமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அதற்கு தகுந்த திட்டங்களை தீட்டுகின்ற வாரமாக கூட இந்த வாரம் இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு ரொம்ப ஒரு நல்ல பெயர், புகழ், கௌரவத்தோடு கூடிய முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமாவாசையோடு இந்த வாரம் போகிற காரணத்தினால கண்டிப்பாக நீங்களும் பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், கடப்பாடுகள் எல்லாம் செய்து பாருங்கள். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை உருவாகுது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த விளையாட்டுத் துறைகள் இருக்கக்கூடியவங்க, செஸ் விளையாடுறவங்க, இப்படிப்பட்ட உடல் ரீதியாக மன ரீதியாக உழைக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போகணும்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் உண்டு. புதியவை புகுதல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் ஆடை அணிகளை சேர்த்து கொள்ளுகிற அளவுக்கு மனம் குதூகலிக்கின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதே உங்களை பற்றி நீங்களே கொஞ்சம் ஆலோசித்து செய்யக்கூடிய ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கிறத பார்ப்பீங்க. நேற்றுக்கு ஏன் நான் அந்த தப்பை பண்ணினேன், செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு தோணும். இனிமேல் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற திட்டங்களில் உங்கள் மனம் ஒருமித்த கருத்துக்களை தேடும். பெரியவர்கள், உங்களை விட வயதில் மூத்தவர்கள், படித்தவர்கள், உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களை நீங்கள் அருமையாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சில பேர்களுக்கு கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்பட்டு கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வரும். சில பேருக்கு பல்லில் கோளாறுகள் வரும், சில பேருக்கு கண்ணாடி போட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படியான சில மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னு சொல்ல போனீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து அமாவாசையும் சேருகின்ற காரணத்தால் வாக்குறுதிகள் கொடுப்பது, அதை நிறைவேற்றி காட்டுவது, கடினமாக உழைப்பது, ஊர் சுற்றி பார்க்கறது, வெளியூர்களுக்கு செல்வது, இந்த ரெப்பு மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுடைய தொழிலில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம்.
சந்திரனும் புதனும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உறவினர்களின் வருகை அல்லது நீங்கள் உறவினர் வீட்டுக்கு விருந்துக்கு செல்லுவது, இப்படிப்பட்ட ஒரு இணக்கமான சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய சூழலும் இந்த வாரத்தில் இருப்பதை கவனிக்க முடியும். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பிரமாதமான ஞாபக சக்தி. பெற்றோரும் சரி, ஆசிரியர்களும் சரி, கண்டிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, பாராட்டுவது, பெருமைப்படுத்துவது, இப்படிப்பட்ட கல்வி சார்ந்த பிள்ளைகளுக்கு மிக தெளிவான விஷயங்கள் எல்லாம் புரிகின்ற வாரமாக இருக்கும். வயது முதிர்ந்த மூத்தோர்கள் யாராவது வீட்டில் இருந்து அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல் வர்றது, ஜீரண கோளாறுகள் வருவது, இப்படிப்பட்ட வயிறு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள் வயதானவர்கள் இருந்தால் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு வரதான் செய்யும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். குறைகளை எல்லாம் திருத்தி கொண்டு மிக சிறப்பாக இந்த வாரத்தை கழிக்கின்ற காட்சிகள் உங்களுக்கு தெரிய வரும். கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம், தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், இப்படிப்பட்ட நிறைய மாற்றங்களை நோக்கிய பயணம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். அதிலையும் குறிப்பாக சினிமா துறை சார்ந்தவர்கள், பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், பொதுத்துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், பப்ளிக்கில் இன்வால்வாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சேரிட்டி பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அனைத்து சமூகத்திற்கும் ரொம்ப சிறப்பான ஒரு உதவிக்கரம் கிடைக்கக்கூடிய, உங்களை நீங்கள் யாரை தேடி போய் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஒரு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாரம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும். நிறைய லாபங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுபோலவே 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளும் வரத்தான் செய்யும். அப்போ செலவுகளை விட எதிரிகளை வென்று காட்டுவது, போட்டிகளில் வென்று காட்டுவது, சொந்த தொழில் முன்னேற்றங்களை பார்ப்பது, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் இந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் தொழில் பண்ண போகலாமா இப்படி என்று மனதளவில் திட்டங்கள் தீட்டுவது, அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி மனசில் ஆலோசனை பண்ணி பார்க்கறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட இந்த வாரத்தில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக இடங்களில் தெரிய வரும். அதுபோல் 9ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற காரணத்தால் வீடுகளை ரிப்பேர் பார்க்கறது, வீட்டுக்குள்ளே ஏதாவது சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் செய்யறதுக்காக முயற்சிகள் எடுப்பது, இப்படிப்பட்ட எண்ணங்களும் இந்த வாரத்தில் நிறைய பேர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். அதிலே கூடவே சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகம் ஏற்படுகிற காரணத்தினால 2 கூடையவன் ராசியில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற விதத்திலே உங்களுக்கு இறை ஆசிகள் கண்டினியூவாக நல்லா இருக்கும். இந்த சந்திரனும் புதனும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் வாரத்தின் இறுதி நாட்களிலே கோயில் குளங்களுக்கு செல்வது, டூர் போகிறது, தரிசனங்களுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை செல்வது, இப்படிப்பட்ட அநேக விதமான நல்ல விதமான எண்ணங்கள், நல்ல அனுபவங்கள் கிடைக்கின்ற வாரமாக கூட இந்த வாரம் நிறைய பேர்களுக்கு இருக்கும். ஆக வரவுகளுக்கு குறைபாடுகள் இல்லை, செலவுகளும் அதற்கு தகுந்தபடி வந்து போகும். கவலை இல்லாமல் நல்லபடியாக இந்த வாரத்தை கவனிங்க. சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சொத்துக்கள் மேலே அல்லது சொத்துக்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் ஒரு சில பேர்களுக்கு வரலாம். இந்த கடனை வாங்குறவன் எப்படி திருப்பி கட்ட போகிறோம் அதெல்லாம் பெருசாக யோசித்து திட்டம் போடாதீங்க. வருவதை வரவு வையுங்கள், நினைப்பதை நடத்தி காட்டுங்கள், எடுத்த முயற்சிகளுக்கு தேவைப்படுகின்ற இடங்களுக்கு சென்று உதவிகளை பெற்றுக்கொள்ள துடியுங்கள். இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் கடன் பட்டாவது ஒரு காரியத்தை கனகச்சிதமாக செய்து முடிக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய உறுதுணையான எல்லா தகவலும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பூர்வீக சொத்துக்களை பங்கு வச்சுக்கிறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, பெரியவர்களோட ஆசீர்வாதங்களை பெறுவது, நீண்ட நாட்களாக இருந்து வந்த 1-2 தொல்லைகளை விட்டு வெளியேறுவது, யாரென்று தெரியாதவர்களிடம் நல்ல பெயர் புகழ் கௌரவத்தை பெற்றுக்கொள்வது, வெளிநாடுகளுக்கு செல்லுகிறவர்களுக்கு மிக பிரமாதமான வாய்ப்புகள் அமையும். வெளிநாடுகளில் வீடு வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன் இப்படிங்கிற முன்னேற்றமான சிந்தனைகளுக்கு பேப்பர் ஒர்க் பண்ணுறது, இப்படிப்பட்ட அநேக நல்ல விஷயங்களை இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். அதே போல் இந்த வாரத்திலே மத்திய பகுதிகளில் இந்த சந்திரனும் வியாழனும் இணைந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நினைத்தபடி இயற்கையே உங்களுக்கு அனுகூலம் செய்கின்ற அளவிற்கு எங்கே போனாலும் உங்களுக்கு தங்குதடை இல்லாமல், ஆபத்துகள் இல்லாமல், எந்தவித நோய்வாய்ப்படக்கூடிய சிக்கல் சிரமங்கள் எதுவும் இல்லாமல்
மிகச் சிறப்பாக இந்த வாரத்திலே உங்களுடைய பணிகளை அழகாக செய்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. குருச்சந்திர யோகம், கஜகேசர யோகம்னு சொல்லுவாங்க. நீண்ட நாட்களாக வராது போன பண வரவுகள் வரும், பாராட்டுக்கள் கிடைக்கும், லாபங்கள் நிறைவாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிநாதனே 12ஆம் இடத்தில் சந்திரனோடு இணைந்திருக்கின்றதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லி நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியை தூங்கிறது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, நினைத்ததை சாதிப்பது, மனமகிழ்ச்சியாக இருப்பது, கொண்டாடி மகிழ்வது, இப்படிப்பட்ட அநேக எண்ணங்களுக்கு தகுந்தபடி கிரகசாரங்கள் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் இந்த வாரத்தில் சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஏதோ ஒன்றை அச்சீவ் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று நடக்கும், நம்மளாலேயும் வாழ்ந்து காட்ட முடியும் என்று எண்ணுகின்ற அளவிற்கு கனகச்சிதமாக உங்கள் முன்னாடி உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமைகின்ற காட்சிகள் உங்களுக்கு தெரியும். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல கூட அவர் கேது பகவானுடைய நட்சத்திரத்தை விட்டு சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு வருகின்ற போது உறுதியாக இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக போட்ட திட்டங்களை விட்டுட்டு புது திட்டங்கள் போடுறது, என்னமோ புதுசு புதுசாக அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்குமேங்கிற மாதிரியான மாற்றங்களை சந்திப்பது, இது போன்ற ஏராளமான மாற்றங்களுக்கு உண்டான வாரத்தின் ஆரம்பமே உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாரத்தின் மையப்பகுதிகளில் நினைத்தபடி பிரமாதமான பெயர், புகழ், கௌரவம், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், கஜகேசர் யோகம்னு சொல்லி வாகன விருத்திகள், வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள், புதுசாக வீடு கட்டுற, மனை வாங்குற, இல்லை அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வேலையிலே முன்னேற்றம், ஒரு நல்ல மகத்துவமான முன்னேற்றங்கள், இவைகளெல்லாம் கூட இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல குருவன் சந்திரன் இருக்கிறதுனால நிறைய அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். உங்கள் ஃபைல் நல்ல இடத்துக்கு மூவ் ஆகும். கண்டிப்பாக இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காத்திருந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல் ஒன்றும் உங்களுக்கு வரும். வெளிநாடுகளுக்கு செல்ல கடமை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்து 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையுமே யோசனை பண்ணி செய்யணும், இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், அவங்க பார்த்துக்குவாங்க இப்படின்னு விடாமல் உங்களுடைய பணிகளை நீங்களே நேரடி களத்தில் நின்று சாதிக்கணும், உழைக்கணும். இப்படிங்கிறதுக்கு நீங்கள் துணியணும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுறணும், காலையில் எந்திரிக்கணும், வேகமாக வேலையை பார்க்கணும். இப்படிங்கிற விஷயத்தை இந்த வாரத்திலே நீங்கள் கணக்காக வைத்து கொண்டால் நீங்கள் நினைத்த காரியத்தை அபரிமிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால நீண்ட தூரத்து பயணம் ஒன்று வெற்றி பெறும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், புதிய இடமாற்றங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பிரமாதமான நல்ல இடங்களுக்கு சென்று உட்காருகின்ற வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. துலாம் ராசி நேயர்களே, துளாராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் தொழில் ரீதியாக ஏதோ ஒன்றை மாற்றி அமைக்க வேண்டும், ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும், எதையோ ஒன்றை புதுசாக சேர்த்துக்கணும், இப்படிங்கிற விதத்தில் நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே மிக மகத்துவமாக வெற்றி பெறும். யாரென்று தெரியாத ஒரு பெண்ணொருத்தியின் மூலமாக உங்களுடைய திட்டங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஒரு பேங்குக்கு போகிறீங்க, லோன் வாங்க போகிறீங்க, அங்கே ஒரு பெண் அதிகாரி இருந்தால் உங்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்யக்கூடிய பெற்றுக்கொள்ளுகின்ற வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். எதிரிகளை தும்சம் செய்துவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கணும். போட்டிகளிலே நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறணும். நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும் என்ற இடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. 6ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது எப்பேற்பட்ட எதிரிகளையும் வெற்றி காட்ட முடியும். இந்த கவர்மெண்டில் டெண்டருக்கு போகிறவங்க, போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதை கைப்பற்றுறவங்க, இப்படிப்பட்ட அனைத்து துறையினருக்குமே இந்த வாரம் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்திருப்பது என்பது தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் அகலக்கூடியதை எல்லாம் பார்க்கலாம். 9ஆம் இடத்துல கூட சந்திரனும் குருவும் சேர்ந்து வருவாங்க. அப்போ இந்த 10ஆம் பாவாதிபதி 9ல் சந்திரனோடு சேருகிற போது வாகனம் வாங்கிறது,
புதிய வாகனங்களுக்கு போகிறது, புது துணி வாங்கிறது, ஆடை அணிகளை சேர்க்கை, தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை லேண்ட் வாங்கிறதுக்காக அட்வான்ஸ் பண்ணுறது, இப்படிப்பட்ட வருங்காலத்திற்கு தேவைப்படுகின்ற முதலீடுகளை கூட இந்த வாரத்திலே நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். பெற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு இணங்கி செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குவாதங்கள் செய்து கொள்ள வேண்டாம். அவங்களோட முரண்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக வீட்டுக்குள்ள வயதான பெண்மணிகள் இருந்தால் அவர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள், முழங்கால் வலி, ஜாயின்ட் பெயின் இப்படியெல்லாம் கொஞ்சம் வருகின்ற வாரமாக இருக்கும். கொஞ்சம் செலவுகள் வரும். இதெல்லாம் சாதாரணமாக மருத்துவர் தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து கிரகங்களும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் தொட்ட தொழில், நீங்கள் செய்கின்ற காரியம் நிச்சயமாக நட்டமாகவோ அல்லது வேஸ்டா போச்சுங்கிற மாதிரியோ கடுகளவுக்கும் வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக நல்லா இருக்கிறத பார்க்கலாம். விருட்சக ராசி நேயர்களே, இந்த விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் தனித்து இருக்கிறார். கொஞ்சம் சூடு சொரண ரோசம் மானோன்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து வெளியில் வரணும். பளிச்சுன்னு கோவிச்சுக்காதீங்க. யாராவது பேசுனாங்கன்னா முறையான பதிலை சொல்லுங்கள். ஆத்திரப்படுவதை விட்டு விடுங்கள். நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் இருக்கின்ற இடத்தின் தன்மைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். பேச்சை வெளிப்படுத்துங்கள். பகைமை பாராட்ட வேண்டாம். எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். இவைகளெல்லாம் வாரத்தின் முதல் 2 நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். அதையும் குறிப்பாக ஞாயிறு, திங்கள், செவ்வாயில் பார்த்தீங்கன்னா இப்படியானதொரு சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கார் ஓட்டுறவராக இருந்தால் ரோட்டில் போகிற போது கவனமாக போங்க, மெதுவாக போங்க. குறுக்க மறுக்க நுழைஞ்சிக்கிட்டு ஓட்டுற வேதையெல்லாம் இந்த 2-3 நாளைக்கு வச்சுக்காதீங்க. இதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவாதிபதி குருவாக இருந்து 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தில் சந்திரனோடும் அவர் சேர்ந்து இருப்பார். அப்போ 5க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய வியாழனும் சந்திரனும் 8ஆம் இடத்திலிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது நட்டங்களோ, குறைகளோ, குற்றங்களோ நடந்துவிட வாய்ப்பில்லை. பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், பெரிய கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க, பெரிய முதலீடுகளை போட்டுவிட்டு லாபத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நினைத்தபடி குதூகூலமாக அநேக நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம். சுப செய்திகள் பேசப்படும். நல்லவர்களுடைய சேர்க்கை கிடைக்கும். நல்லவர்களை தேடி சென்று பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கும். கோயில் குளங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக நன்மைகள் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ஆனால் 9ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் போய் சூரியனும் சந்திரனும் சேர்றாங்க. இது ஒரு வகையில் பார்த்தா 9க்கும் 10க்கும் அதிபதிகள் ஓரிடத்தில் சேருகின்ற போது தர்ம கர்ம ராஜயோகம்னு பேர். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அப்போ இந்த தர்ம கர்ம ராஜயோகம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக உங்களால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு செய்ய துணியுங்கள். வருகின்ற வரவுகளை சரியாக வைத்துக்கொண்டு அதை சரியான முதலீடுகளாக மாற்றுங்கள். இப்படி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளையும் நிறைய போட்டிகளிலிருந்து வென்று காட்டுவது, எக்கச்சக்கமான எனர்ஜியோடு நீங்கள் ஓடுகின்ற வாரமாக இருக்கும். ஒரே ஒரு குறை, இந்த சூடு சொரண ரோசமானோன்னு சொல்லிட்டு ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் வாழ்ந்தால் நிச்சயம் சிறப்பாக இருப்பதை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டமாதிபதி சந்திரனாகப்பட்டவர் தனித்து மேசத்தில் விற்றிருக்கிறார். இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்லுகின்ற அந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் இந்த வாரத்தின் முதல் நாளாகவே இருக்குது. நீங்கள் ஏதாவது இந்த வாரத்தில் உட்காந்து பேசணும், யார்கிட்டையாவது போய் ஏதாவது சொல்லிட்டு வரணும், இல்லை எதுக்காவது அட்வான்ஸ் பண்ணணும், ஏதாவது புதுசாக செய்யணும், ஒரு காலேஜில் குழந்தைய அட்மிட் பண்ணணும், ஃபீஸ் கட்டி வைக்கணும், இப்படி ஏதாவது புதிய முறைகளை கையாள நினைத்து கொண்டிருந்தால் இந்த வாரத்தின் ஒரு நாள் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினால நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கோங்க. அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் 9 கூடையவன் நட்சத்திரத்தை ஏறி இருப்பது என்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களை பொறுத்தளவு நீங்கள் ஒரு கண்ட்ரோல் வர வச்சுக்கணும். கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது. 6ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார போகிறார். அப்போ கொஞ்சம் சூடு சொரணையோடு இதெல்லாம் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி சொந்த பந்தங்களுக்குள் பகைமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் கூட 1-2 நாட்கள் நீங்கள் அதை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதே சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் குரு பகவானோடு சேர்ந்திருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால பிரமாதமான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு.
நீண்ட தூரத்து பயணம், நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல், வெளிநாட்டு பயணங்கள், புதிய முயற்சிகள், புதிய வேலைக்கு போகிறது, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக 4 பேர் 3 பேர் சேர்ந்து திட்டங்கள் போடுறது, கடன்பட்டாவது காரியத்தை நடத்துவதற்கு முயற்சிப்பது, இப்படி அநேக விதங்களில் இந்த குரு சந்திரன் இருவரும் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது ரொம்ப அட்டகாசமான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. அதிலே 4 குடையவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது மட்டுமல்ல, 3ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பரிபூரணமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூடவே பெற்ற தாயின் உடல்நிலைகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ துன்பங்களோ வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பயணங்களில் கவனமாக இருங்க. வண்டி கிண்டி ஓட்டுறவங்க, வண்டி ஓட்டுறதவே தொழிலாக வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு கலப்படமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, வாரத்தின் ஆரம்பம் என்பது ரொம்ப சுகபோகமாக, சந்தோஷமாக, என்ஜாய்மெண்ட்டாக, எல்லாத்தையுமே கண்டுகளிக்கின்ற வாய்ப்புகளோடு, உடலும் உள்ளமும் இணைந்து மகிழுகின்ற வாய்ப்புகளோடு கூடிய வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது என்பது கண்டிப்பாக தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள், இப்படி பயணங்களின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், இப்படி எக்கச்சக்கமான ஒரு உதவிகளும் நன்மைகளும் பொருளாதார அபிவிருத்திக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கும் ஊக்கமாக இருப்பதை நீங்கள் காண முடியும். இதே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனும் வியாழனும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் கொஞ்சம் சகட யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இழப்பது, சந்தேகம் கொள்ளுவது, அல்லது மனப்போராட்டத்தை வரவழைத்து கொள்வது, விடை தெரியாத ஒரு பதிலுக்காக ஏங்குவது, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு மனக்குமுறலான சந்தேகத்திற்குரிய ஒரு இயல்பான நிலைகளெல்லாம் இருப்பதை பார்ப்பீர்கள். இதை கடந்து இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சந்திரனும் சூரியனும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கொஞ்சம் கவனம் வேண்டும். எகத்தாளமாக பேசுறது, எனக்கு தெரியும் உனக்கு தெரியுங்கிற மாதிரி வம்புவாதங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக அரசாங்க சம்பந்தப்பட்ட வரி வகையறாக்கள் ஏதாவது கட்டாமல் இருந்தால் பார்த்து கட்டிவிடுங்கள். ஃபைன் கட்டுற மாதிரி கூட வரலாம். சந்திரனும் புதனும் ஒன்றாக இணைப்பது என்பது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவு, தாய் மாமன் சம்பந்தப்பட்ட வழி வகையறாக்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல தகவல், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் உண்டு. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது முதலீடுகள் போடணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் என்பது குதூகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த வாரத்தின் முடிவு என்பது கனகச்சிதமாக இந்த வாரத்தை நல்லா செலவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டவட்ட முடிவுகள் எடுக்கின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரம் பொதுவாகவே மகரத்திற்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்குமே 6ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக நல்ல விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். பெண்களால் ஆண்களுக்கு மிகப்பெரிய உறுதுணைகளும் உற்ற துணைகளும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அநேக அனுகூலங்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். சில பேர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது என்பது தூரதேசத்து பயணங்கள் சக்ஸஸ் இருக்கும். படிக்க போகணும், இல்லை வேலைக்கு போகணும், விசா வரலை, பேப்பர் இன்னும் ரெடி ஆகலை, இப்படி சொன்னவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வாரத்திலே ஒரு நல்ல தகவல் வருவதற்கான வாய்ப்பும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் சில பேர்களுக்கு வயசானவங்களாக இருந்தால் கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படும். சளி தொல்லைகளுக்கு நீங்கள் மருந்து எடுக்கிற மாதிரியான சில தொல்லைகள் வரும். அலர்ஜி கோளாறுகள் வரும். இதுவும் ஒரு பக்கத்தில் இருப்பது என்பது உண்டு. ஆனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் உட்கார்ந்ததுனால வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய மனச்சந்தோஷம், பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்ற அந்த முடிவுகள் எடுப்பது, பிள்ளைகள் நீண்ட தூரத்திலிருந்து பெற்றோர்களை பார்க்க வருவது, இப்படிப்பட்ட ஒரு சொந்த பந்தங்களோடு இணைந்து ஒரு குதூகூலமாக வாழுகின்ற போக்குகள் எல்லாம் கூட இந்த வாரத்து செய்திகளிலே உங்களுக்கு உண்டு. இதே போல் 6ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இணைகின்ற காரணத்தால் நிச்சயமாக நிறைய இளைஞர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா
ஏதாவது தொழில் பண்ணலாம், ஏதாவது 2வது ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணலாம், இந்த வருமானத்தை வச்சு வாழ்கிறது கஷ்டம், இப்படிங்கிற மாதிரி பொருளாதாரத்தை மையப்படுத்தி புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கு கூட இந்த வாரத்திலே மிக பிரமாதமான அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. ரொம்ப சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் அவருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். காரணம், ஒரு பக்கம் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7.5 சனி முதல் சுற்றாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே அவங்கவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உடல்நலத்தில் பிணிப்படைகள் வரலாம். இது ஏற்புடையதே, இதை தாண்டியும் கடந்தும் செல்ல முடியும், பயம் கொள்ள தேவையில்லை. வயதானவர்களுக்கு உணவே சில நேரங்களில் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறது, இப்படிப்பட்ட சம்பந்தங்கள் வருவதற்கும் இந்த சனி கிரகத்தின் ஆதிக்கம் கொஞ்சம் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் பண்ணுறது, சொந்தங்களை பகைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏராளமான நல்ல பலன்களே அதிகம். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்தோடனே நீங்களே சொல்லுவீங்க, என்ன சார் 7.5 சனி நடக்குது, என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த 7.5 சனியோடவே சேர்ந்து இந்த சந்திரனும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியில் சனி பகவானுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சமயக்கட்டில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் சூடுகீடு பற்றாமல் பார்த்துக்கணும். எண்ணெயில் ஏதாவது பண்ணுற போது தெரிச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு 1-2 நாட்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய வாரம். ஏதாவது கொஞ்சம் சளி தொல்லைகள், ஏதாவது காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, பாடி பெயின் ஆகுது அப்படின்னா முறையான வைத்தியரை பார்த்து ஒரு மருந்து எடுத்துக்கோங்க, சிறப்பாக இருக்கும். எடுத்த உடனே நெகட்டிவாக தான் சொல்லுவீங்களா சார் அப்படின்னு கேட்க வேண்டாம். எதையுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவற்றை முதல்ல சொல்கிறது தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் 4ஆம் இடத்துல சந்திரனும் வியாழனும் சேர்ந்து இந்த வாரத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூர் போகிறது, நீண்ட தூர பயணம், அனுபவ பயணம், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். வேற்று மொழியாளர்கள், வேற்று மதத்தவர்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். கடன் வாங்குவது, கடனை கட்டுறது, வீடு வாங்கிறது, இல்லை புது வீட்டுக்கு போகிறது, இது மாதிரியான திட்டங்கள் அட்வான்ஸ் பண்ணுறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நிறைய பேர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். 4ஆம் இடத்தில் சந்திரனும் வியாழனும் அமைவது என்பது பிள்ளைகளின் மூலமாக பெருத்த முன்னேற்றம், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டுக்குள்ள பேரம் பேத்தி நடமாடுவதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேர்ந்து வரக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பகவான் சந்திரனோடு இணைவது என்பது நிறைய இடங்களில் மங்கள பேச்சு நிறைய பேச ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக விடுபட்டு போன காசு பணம் வசூல் பண்ணுறது, பணத்தை வச்சு பணம் பண்ணுறவங்க அத்தனை பேர்களுக்குமே நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருப்பது என்பது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளை மையப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லது நகை நட்டு வாங்கி வைக்கிறது, ஒரு சீட்டு போடுறது, இப்படிங்கிற மாதிரியான பணத்தை சேர்ப்பதற்கு தேவைப்படுகின்ற திட்டங்களை தீட்டுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம். பொதுவாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி இருந்தாலும் பரவாயில்லை. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு பெருத்த துன்பத்தை கொடுத்து விட மாட்டார் என்று சொல்லுகின்ற நீதியோடு இந்த வாரம் மிகச் சிறப்பாக செல்வதை பார்க்கலாம். நேயர்களே, இதே போல இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.